வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 12வது பக்கத்தில் உள்ள மரபு சொற்கள் இந்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மரபு சொல் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு ஆகும். இந்த 2 லைனை குழந்தைகளுக்கு முதல்ல டீச் பண்ணுங்கள். அவங்கள இதை மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே பாருங்கள், 3 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஒளி மரபு சொற்கள், இளமை பெயர் மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள். இந்த 3 வகையில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். முதல்ல ஒளி மரபு சொற்கள். குரங்கு எப்படி சத்தமிடும், அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. குரங்கு அலப்பும், யானை பிளிரும், மயில் அகவும், புலி உருமும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும், குயில் கூவும், ஆந்தை அலறும், பாம்பு சீரும், சிங்கம் முழங்கும். இந்த மாதிரி ஒளி மரபு சொற்களை குழந்தைகள் முதல்ல படித்து மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். இளமை பெயர் மரபு சொற்கள். ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்கு குருளை, புலி பரல், கீரிப்பிள்ளை, அணிற்பிள்ளை. இதே போல் அடுத்தது இளமை மரபு சொற்களையும் படிக்க சொல்லுங்கள். கடைசியாக வினை மரபு சொற்கள். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூப்பறித்தால், மாத்திரை விழுங்கினால், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றால், பால் பருகினான். வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வினை மரபு சொற்களை பற்றியும் எடுத்து சொல்லுங்கள். அடுத்து அறிந்து கொள்வோம் அப்படின்ட்டு கீழே இருக்கு பாருங்கள். பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரையான் புற்று அப்படின்னு சொல்லுவோம். கரையான் இருக்கக்கூடிய இடத்த கரையான் புற்று அப்படின்னு சொல்லுவோம். மாடு கட்டி மாடு வளர்க்கக்கூடிய இடத்த மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவோம். கோழி வளர்க்கக்கூடிய இடத்த கோழி பண்ணை அப்படின்னு சொல்லுவோம். சிலந்தி இருக்கக்கூடிய இடத்த சிலந்தி வலை அப்படின்னு சொல்கிறோம். நண்டு வயலில் இருக்கக்கூடிய இடத்த நண்டு வலை அப்படின்னு சொல்லுவோம். ஆடுகளை கட்டி மேய்க்கக்கூடிய இடத்துல ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லுவோம். குதிரைகளை கட்டி வளர்க்கப்படும் அந்த இடத்துக்கு குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். குருவிக்கூடு அது நமக்கு தெரியும். அடுத்து எலி வலை, எலி வலை அப்படின்னு சொல்லுவோம். நண்டு வலை அப்படின்னு சொல்கிற மாதிரி வயலில் எலி வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யானை கூடம். இதே போல் இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இது எல்லாமே அவர்களுக்கு கேள்விப்படாத வார்த்தைகள் தான். நிறைய வார்த்தைகள் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. கற்பவை கற்ற பின் மரபு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான பயிற்சிகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.